என்னதான் கதிர்ராஜ் டிராவல்ஸ் கம்பெனி ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு முத்துவேல் போகாம இருந்திருந்தாலும் முதல் ஆளா கதிரோட ஃபர்ஸ்ட் சவாரியை முத்துவேலை புக் பண்ணது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் அவரோட நிலத்தை வித்து கதிர் செந்தில் ரெண்டு பேரோட பிரச்சனையுமே முடிச்சு விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தோம்னா இப்ப செந்தில் தான் தேவையில்லாத வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே லேட்டா தான் மீனா வீட்டுக்கே வராங்க. என்னாச்சு மீனா, கொஞ்சம் லேட்டா வந்தா பரவாயில்ல, என்ன இவ்வளவு லேட்டா வந்துட்டு இருக்கு, உனக்கு என்ன அவ்வளவு ஒர்க்கா தராங்க அப்படி சொல்லிட்டு செந்தில் புலம்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். உங்க பேச்சை கேட்டு நான் தான் ஆபீஸ்ல குவார்டர்ஸ் கேட்டிருந்தேன். இப்ப எனக்கு குவார்டர்ஸ் கிடைக்க போது இல்ல, அதனால எனக்கு அங்க நிறைய ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரக்கு தான் இப்ப டைம் ஆயிருச்சு. இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம தான் குவார்டர்ஸ்க்கு போறதே இல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா அப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம குவார்டர்ஸ்க்கு தான் போறோம், அதுவும் 2 நாள்ல வேற கிடைக்க போகுதுன்னு சொல்ற, நம்ம அதுக்கான வேலை எல்லாம் வேகமா பார்க்கணும்ல அப்படி சொல்லி செந்தில் சொன்னது மீனா சாக்காயிடுறாங்க. நமக்கு இந்த வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு, எல்லாருமே நம்மள நல்லா தானே பாத்துக்கிறாங்க, அது போக இந்த வீட்லயே நமக்கு இடம் இருக்கு, இதுக்காக நம்ம தேவையில்லாம குவார்டர்ஸ்ல போய் தங்கணும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம இந்த வீட்லயே இருந்துக்கலாம், தேவையில்லாம நம்ம ஏன் அங்க போனோம், வீட்ல இருக்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு மீனாவுமே வந்து எவ்வளவு தூரம் செந்திலுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி பாக்குறாங்க. எனக்கு இந்த வீட்ல வந்து சுத்தமா பிரைவேசியே இல்ல, நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியல, நமக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அது நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல, யாரோட தொந்தரவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படி சொல்லி செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. என்னால இந்த வீட்டை விட்டுட்டு வர முடியாது, அத்த மாமா பிரிஞ்சோ ராஜ்ய பிரிஞ்சோ என்னால வர முடியாது அப்படி சொல்லி மீனா பிடிவாதமா இருக்காங்க. நம்ம நிரந்தரமா கூட குவார்டர்ஸ்க்கு போக வேண்டாம், வாரத்துல ஒரு 3 நாளாவது அங்க போலாம்ல அப்படி சொல்லிட்டு செந்திலுமே பிடிவாதமா பேசுறாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஏற்கனவே நம்மளால அலைய முடியல, இதுல குவார்டர்ஸ்ல 3 நாள் இங்கே 3 நாள் எதுக்கு நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நாளைக்கே போய் வந்து குவார்டர்ஸ் வேணான்னு எழுதி தர போறேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படி சொல்லி மீனா வந்து அவங்க எடுத்த முடியல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. செந்திலுமே வந்து எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாரு, நமக்காக கூட வேண்டாம், பழனி மாமாவும் சோனியாவும் இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்தனாலதான் இப்ப அப்பா அம்மா 2 பேருக்குமே ரூம் இல்லாம ஹால்ல படுத்திருக்காங்க, பேசாம அவங்கள கூட நம்ம குவார்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சலாம் அப்படி சொல்லிட்டு என்ன நடந்தாலுமே சரி அந்த குவார்டர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுல செந்திலுமே மாற்றாகாம உறுதியா தான் இருக்காரு. இதனால டென்ஷனான மீனா செந்தில் கிட்ட எதுவுமே பேசாம கோவம் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதுக்கு மேல மீனா கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல அப்படி சொல்லி யோசிக்கிற செந்தில் வந்து டைரக்டா மீனா அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு. காலங்காத்தாலே செந்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததுமே மீனா அப்பா 2 பேருமே ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. எதுவும் பிரச்சனையா இருக்கும் போல, அதனாலதான் மாப்பிள்ள கோவமா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு மீனாவோட அப்பாமே எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறாரு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, மீனாக்கு ஆபீஸ்ல இருந்து குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, எங்க வீட்ல எங்களை எல்லாருமே நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க, வீட்ல இருக்க யாரு கூட எந்த பிரச்சனையுமே வந்ததும் கிடையாது, இருந்தாலுமே இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை நாள் தான் இருக்க முடியும், அதான் கொஞ்ச நாள் போய் குவார்டர்ஸ்ல இருக்கலாம்னு பார்த்தா உங்க பொண்ணு அதை சுத்தமா ஏத்துக்கவே மாட்டேங்குது. சரி நிரந்தரமா குவார்டர்ஸ் போகாட்டியும் வாரத்துல ஒரு 3 நாளாவது குவார்டர்ஸ்ல இருக்கான்னு சொன்னா அதுக்கும் மாட்டேன்னு சொல்லிருச்சு. இப்ப என்னடா இன்னைக்கு போய் நான் குவார்டர்ஸ் வேணா எழுதி தர சொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீங்க தான் உங்க பொண்ணு கிட்ட பேசி உங்க பொண்ணோட மனசை மாத்தணும் அப்படி சொல்லிட்டு செந்தில் அவரோட ஆசையை கொண்டு இப்ப மீனா அவங்க வீட்டுல கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க போங்க மாப்பிள்ள, நான் மீனா கிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மீனாவோட அப்பாவுமே செந்தில் அனுப்பிச்சு வச்சு ஏற்கனவே அவருக்கு பாண்டியன் குடும்பம் பிடிக்காம தான் இருந்துச்சு, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மீனா அவங்க அப்பா வந்துட்டு மாப்பிள்ள சொல்ற மாதிரி அந்த வீடும் சின்ன வீடு தான், அந்த சின்ன வீட்டுக்குள்ள இத்தனை குடும்பம் வேற இருக்கு, மாப்பிள்ளையே மனசு மாதிரி தனி கொடுத்துன போன சொல்றதெல்லாம் பெரிய விஷயம், எத்தனை பேர் தனி கொடுத்துன வாழ்க்கை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க, உன் பொண்ணு என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டாளுக்கு மேல மீனா பாசம் வச்சிருச்சு, இத்தனை வருஷமா பார்த்து வளர்த்த நம்மளே விட்டுட்டு இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி தானே போச்சு, போய் கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ளாட்டி என்ன அவங்க மேல மட்டும் அவ்வளவு பாசம், அந்த வீட்டை பிரிச்சு போக முடியாத அளவுக்கு மீனாக்கு என்ன அப்படி என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு இங்க மீனா அவங்க அப்பா 2 பேருமே வந்துட்டு செந்தில் பக்கம் தான் அவங்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் செந்தில்மே வந்துட்டு பாண்டியன் கொடுத்த 10 லட்சத்தை கடன் நடப்பாருன்னு பார்த்தோம்னா குவார்டர்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அதை வச்சுதான் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டம் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா வந்து செந்தில் அவரோட முடிவை மாத்திக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அது போக இந்த விஷயத்துல செந்திலுக்கு வந்துட்டு மீனா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சப்போர்ட்டா தான் இருக்க போறாங்க. ஏன்னா மீனா வந்து இந்த பாண்டியன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்லாம இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா போற பிரஷர்னாலையும் இங்கிட்டு செந்தில் போற பிரஷர்னாலையும் வேற வழியே இல்லாம வருத்தத்தோட தான் மீனா வந்து வீட்டை விட்டு வெளியேற போறாங்க. அது மட்டும் இல்ல செந்திலுக்கு இருக்கிறது இப்ப வந்து டெம்பரரியான ஒர்க் மட்டும் தான், எப்ப வேணாலும் அந்த வேலையும் போயிடலாம், ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம செந்தில் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா மீனா செந்தில் 2 பேருமே வந்து குவார்டர்ஸ்க்கு போற மாதிரி இருந்தா அதுக்கப்புறமே வந்து செந்தில் வேலை இழக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் கடையில தங்கமேலோட அப்பாவை பார்த்து பேசிட்டு ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வர சரணன் வந்துட்டு தங்கமேல்ட்ட வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. நீ உன் குடும்பம் சேர்ந்து இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, அடுத்து எதுக்காக பிளான் போட்டு உங்க அப்பா இப்ப கடைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிற அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து பயங்கரமா தங்கமேல் கூட சண்டை போட்டு இருக்காரு. அப்பா சும்மா தாங்க வேலைக்கு கேட்டிருந்தாரு, மாமா சொன்னனால தான் அப்பாவுமே வேலைக்கு வரேன்னு சொன்னாரு, நான் வீட்டுக்கு வந்தப்பே வந்து எல்லாமே சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன், இங்க இருந்து கிளம்புறப்ப நாங்க வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அப்பா அங்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டாருன்னு சொல்லி தான் அம்மா வந்து அப்பாவை கூப்பிட்டு போனாங்க, அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அப்பா அங்க கடைக்கெல்லாம் வர மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைக்கு வர மாட்டாருன்னா அவர் எதுக்கு நாளைக்கு நான் கடைக்கு வேலைக்கு வரேன்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லணும், எங்க அப்பா கிட்டமே வந்து பேசி பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு, நாளைக்கு காலையிலே உங்க அப்பா வந்து வேலைக்கு வந்துருவாராம், நீங்க எதுக்காக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, மறுபடியும் ஏதோ ஒரு விலங்கத்தை இழுக்க போறீங்க, ஆனா இந்த வாட்டி நான் அமைதியா இருக்க மாட்டேன், கண்டிப்பா பெரிய பிரச்சனை இழுக்க போறேன், நிறைய படிச்சிருக்கேன்னு போய் சொல்லிட்டு பெரிய ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன்னு போய் சொல்லிட்டு பிரெக்னன்ட்டா இருக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இவ்வளவு பொய்யுமே சொல்லிட்டு அது வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி எங்க கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னா உங்களை எல்லாம் என்னால எப்படி நம்ப முடியும், உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அதுக்குள்ள ஏதாவது ஒரு உள்காரணம் இருக்கும், அவர் இதோட நோக்கத்தோட தான் அங்க வரேன்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் நீங்க போட்ட திட்டம் தானே, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ என்ன பண்ணுவே தெரியாது, நாளைக்கு உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு வரக்கூடாது, அதே மீறி உங்க அப்பா மட்டும் கடைக்கு வேலைக்கு வந்தாருன்னா அதுக்கப்புறம் நான் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் உங்க அப்பா அசிங்கப்படுத்துறேன்னு
வந்து என்கிட்ட புலம்ப கூடாது அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து ரொம்ப கோவமா தங்கமேல திட்டிட்டு போயிடுறாரு. இங்க தங்கமேலால சரணனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அப்பா அம்மா குடும்பம் வேற ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. உன்னோட கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அடைக்க முடியாம தான் உங்க அப்பா இப்ப தவிச்சுட்டு இருக்காரு. சுடரோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பாக்கியமே வந்து தங்கமேலோட அப்பாவை கடைக்கு வேலைக்கு அனுப்பணுங்கிறதுல குறிக்கோளா இருக்காங்க. மாமா வேற இப்படி சொல்றாரு. கண்டிப்பா அப்பா மட்டும் நாளைக்கு காலையில கடைக்கு போனாருன்னா பிரச்சனை ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பாட்டு வர அப்படி சொல்லி கிளம்பிடுறாங்க. கரெக்டா தங்கமேல் போய் அவங்க வீட்டுக்கிட்ட இறங்குறப்ப பாக்கியத்து கூட கடன் கொடுத்தவங்க எல்லாருமே நின்று சண்டை போட்டு இருக்காங்க. பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன்னோட கல்யாணத்துக்கு பணத்தை வாங்கிட்டு இத்தனை வருஷம் ஆகி பணத்தை கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? எப்ப வந்தாலுமே வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறீங்க. நீங்க நான் பணத்தை வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து பாக்கியத்து கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே நிக்கிற கூட்டத்தை பார்த்ததுமே தங்கமேல் ஷாக் ஆயிடுறாங்க. பொறுமையா நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற தங்கமேல் வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்காக வாங்கின கடனை கட்ட முடியாம தான் அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் கடன் கொடுத்தவங்களுமே வந்துட்டு இதுக்கு மேலுமே நான் வந்து இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். பணத்தை மட்டும் கொடுக்கலன்னா நான் கூடி சீக்கிரமே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படி சொல்லி அவங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி கொடுத்துறேன். தயவுசெய்து இப்ப இங்க இருந்து போங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டு தங்கமேல கூப்பிட்டு பாக்கியம் வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு பக்கம் தங்கமேல என்னடானா அவங்க அப்பா மறுபடியும் பாண்டியன் கடைக்கு அனுப்ப கூடாது, அனுப்புனீங்கன்னா மாமா பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்றதுக்காக தான் இங்க வீட்டுக்கே வந்திருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா பாக்கியத்தோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. பாத்தியா தங்கமேலு, உன்னோட கல்யாணத்துக்காக வாங்கின கடனே நம்ம என்ன திருப்பி தரல. இதுல நாங்க சுடரோட படிப்புக்கு என்ன பண்றது? அடுத்து சுடருக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நீ என்ன நோக்கத்தோட இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்னு தெரியல. கண்டிப்பா உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு அது மட்டும் புரியுது. நீ என்ன திட்டறதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படி சொல்லி பாக்கியம் கேக்குறாங்க. ஆனா கொஞ்சம் கூட பாசமே இல்லாம பேசுற தங்கமேலுமே வந்துட்டு இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீதாமா, நீ மட்டும் உண்மையா சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி தானே நீ இவ்வளவு தூரம் கடன் வாங்குற அவசியமா வந்திருக்காது. நானுமே இப்படி சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டிய நிலைமை இருக்காது. நீ போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சக்கான தண்டனை தான் இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்க. என்னால கண்டிப்பா இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. நேத்து நைட்டு மாமாக்கு எனக்கு பெரிய சண்டை நடந்துருச்சு. அவர் ஒரே முடிவா உறுதியா சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு வரவே கூடாது, வேலைக்கு வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டாரு. அதே மீறி அவர் வேலைக்கு வந்தாருன்னா உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிருவேன்ட்டாரு. இதுக்கு மேலே அப்பாவை நீ அங்க அனுப்பணுமா? அப்பாவை நீ அங்க வேலைக்கு அனுப்பின கையோட என்ன அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. உன்னோட கஷ்டத்தை கொண்டு வந்து என்கிட்ட தெரிக்காத, என்னையவாத நிம்மதியா வாழ விடு அப்படி சொல்லிட்டு தங்கமேல வந்து கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நீ முத்துவேல் வீட்டுல பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போலான்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து வழக்கமா போன் பண்ணி டிரைவரை கூப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா வழக்கமா வர டிரைவர் வந்துட்டு இன்னைக்கு வேலை விஷயமா வெளியே போனதால நம்ம ஊருக்குள்ள புதுசா ஒரு பையன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பையனோட வேணா நம்பர் தரேன், அந்த பையனை வேணா கூப்பிட்டுக்கங்க அப்படி சொல்லிட்டு கதிரோட நம்பர் வந்து முத்துவேல்ட்ட கொடுத்துறாங்க. அது கதிரோட நம்பர்னே தெரியாம முத்துவேலுமே வந்துட்டு சவாரிக்குமே வந்து புக் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் கதிருமே வந்துட்டு முத்துவேல் தான் வந்து சவாரிக்கு புக் பண்ணிருக்காருன்னு தெரியாம அவருமே முத்துவேல் சொன்ன லொகேஷனுக்கு வந்துடுறாரு. லொகேஷனுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் காரை புக் பண்ணது முத்துவேலுங்கிறதே கதிருக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்துட்டு காரை ஓட்டிட்டு வந்திருக்கிறது கதிர் தான் அப்படிங்கிறது அவருக்குமே தெரிஞ்சிருது. ரெண்டு பேருமே தயக்கத்தோட நின்று இருக்கிறப்ப இவன் கார்ல எதுக்கு நம்ப போனோம், வாங்கனே நம்ம வேற கார் கூட புக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சக்திவேல் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா சக்திவேலோட பேச்செல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம சக்திவேல் கண்ணு முன்னாடியே வந்துட்டு முத்துவேல் வந்து கதிரோட கார்ல ஏறி கிளம்புறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்து சக்திவேலுக்கு பயங்கரமான கோவம் வருது. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ராஜி ஆசைப்பட்டபடியே இந்த கதிர் மூலியமாவே இந்த பாண்டியன் குடும்பமும் முத்துவேல் குடும்பமும் ஒன்னு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.